ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டிப்ஸ் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து சம்மர் டிப்ஸ் நம்பர் 1 2 நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா வியூவர்ஸ், டிப்ஸ் நம்பர் 1 டிப்ஸ் நம்பர் 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்னு சொன்னீங்க. ஸோ டிப்ஸ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3000 மேலே ரீச் ஆக போது. ஆல்ரெடி 3000 மேலே ரீச் ஆகும்போது உங்களுக்கு தேர்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ இது. இப்போ இந்த தேர்ட் டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் தாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள், அப்சர்வ் பண்ணிட்டு. நம்ம சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றும். கரெக்டாக சாதாரணமாக எல்லாருமே அப்படி தான் ஊற்றி ஆகணும், இல்லைனா செடி செத்துரும். அது கரெக்டான விஷயம் தான். காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுனால ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அதனால் செடி சாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அதை புரிஞ்சுக்காமல் நம்ம வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆபத்து தான். ஸோ அதுதான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது அதுக்கான கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி 9 மணிக்கு முன்னாடி தண்ணி ஊற்ற பாருங்கள். அதேமாதிரி ஈவினிங் வந்து 5 6 மணிக்கு அப்புறம் நல்லா தண்ணி வந்து குளிர்ந்த தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து ஓரளவுக்கு சூடான தண்ணி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி ஊற்றுங்க. இது ஜென்ரலாக பண்ணுற விஷயம். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து சத்துக்களும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும். நம்ம வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து ட்ரைன் ஆகிறதுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம். அதில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றுறதுனால எக்ஸஸ் தண்ணியை வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கும். எக்ஸஸ் தண்ணி மட்டும் வெளில போகாது, அந்த செடியில் இருக்கிற சத்துக்களும் சேர்ந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் கூடயே வெளியில் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக உரம் வச்சே ஆகணும். இல்லைனா வந்து 20 நாளைக்கு ஒரு வாட்டியாவது உரம் ஒரு கைப்பிடி அளவுக்காவது நம்ம வச்சே ஆகணும்னு சொல்கிறது. அவங்களுக்கு தண்ணியை வந்து ஊற்ற என்ன ஆகிட்டே இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த சத்துக்களும் வெளியில் போய்கிட்டே இருக்கும். தண்ணி நல்லா இழுத்து வச்சு அந்த உரத்தோட சத்துக்களும் சேர்த்து வெளில எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறோம், ஈவினிங்கும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறோம்னா சத்துக்கள் சீக்கிரம் அடித்து போய்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் நோட் பண்ணியிருப்பீங்க. காலையிலும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவீங்க, ஈவினிங்கும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவீங்க. என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா காய்க்காது, சின்னதாக இருக்கும், வெம்பி போகும். இலை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். உங்களுக்கு வந்து இலை வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து போயிடும், செடியே செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆகும். நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நான் கரெக்டாக தானே இருக்கேன், இந்த மாதிரி சக்திவேல் சொன்னார், ஃபஸ்ட் டிப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டேன், செகண்ட் டிப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டேன், பட் ஏன் எனக்கு செடி சாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்ட் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், செடி சாகாது. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இருக்க முடியுமா? தண்ணி ஊற்றி தான் ஆகணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரம் அதிகமாக வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் வைக்கலாம், இல்லை வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் வைக்கலாம். 10 நாள் வேண்டாம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி. உங்கள் பிளான்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் கூட நீங்கள் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு எப்போ சாப்பாடு வேணுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்களே வந்து உரம் வைக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு உரம் வைக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸாக தண்ணி வெளியில் வருதில்ல, அதையே நீங்கள் பிடிச்சி திருப்பி ஊற்ற முடிஞ்சு தான் ஊற்றிக்கலாம். இப்போ எக்ஸஸ் வாட்டர் வெளியில் வருதுன்னா அதெல்லாம் கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சு கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதையே செடிக்கு ஊற்றுறதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் சாதாரணமாக எப்படி உரம் வைப்பீங்களோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் கூட உரம் வச்சுட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு வந்து செடி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். இந்த சின்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சம்மரில். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே புரியும். ஸோ இது கூட டிப்ஸ் நம்பர் 1 2 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் நம்பர் 3 பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டிப்ஸ் நம்பர் 4 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து 2000 வியூஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் நம்பர் 4 வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye from your corner, Shaktivel. Have a happy gardening day.